அந்த ஃப்ளைட்டில் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன். அந்த ஃப்ளைட்டில் இந்த குழந்தைகள் 3 பேர், தாய் தகப்பன் இருந்தார்கள். டாக்டர் அவங்க அம்மான்னு சொன்னேன்ல, அவங்க இப்ப தான் டாக்டர் வேலை. அவங்க அப்பா வந்து 6 வருடமாக குழந்தைகள் ரொம்ப சிறு வயதாக இருக்கும்போது அவர் லண்டன் சென்று விட்டார் என்று நினைக்கிறேன். அங்க அவர் சிறுக 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 சேர்த்து குழந்தைகளை, மனைவியையும் அங்கு கொண்டு சென்று அவர் குடும்பத்துடன் வாழ வேண்டும் என்ற கற்பனைகளோடு அவர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அங்கே ஏதோ குடும்பம் நடத்துவதற்கு உண்டான வசதி வாய்ப்புகளை செய்துவிட்டு அவர் ஹைதராபாத் வந்திருக்கிறார். அவர் ஏதோ ஜோஷின்னு அவர் பேரை சொன்னாங்க. அங்கே வந்து மனைவியை டாக்டர் வேலையை ரிசைன் செய்துவிட்டு குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று மனைவியை கூட்டிக் கொண்டு அவர் ஃப்ளைட்டில் வந்து ஹாப்பியாக வீடியோ மீன்ஸ் செல்ஃபி எடுத்து போட்டிருக்கிறார். அது இன்ஸ்டாவில் கூட பார்த்தேன், நான் கூட பார்த்தேன். எவ்வளோ கற்பனைகள், கனவுகள் இல்லையா? அதெல்லாம் கேட்கும்போது மனதுக்கு மிகவும் கஷ்டமாக அப்படியே இவர்கள் என்ன 5 பேருக்கு 5 கோடியை கொடுத்தாலும் அதை வாங்கிறது யார்? அனுபவிக்கிறது யார்? இது என்ன ஒரு விஷயம்னா, அப்புறம் ஒரு தாத்தா ஒரு அனுச்சு பொண்ணையும் பேரனையும் 1½ வயது பேரனும் படிக்க கணவர் அங்கே இருக்கிறாரு என்பது தெரில. மனைவி பெண்ணையும் பேரனையும் லண்டனுக்கு அனுப்பிச்சு அங்கே படுக்க வைக்க அனுப்பியிருக்கிறார் போல இருக்கு. வந்து தேடிக்கொண்டிருக்கிறாராம். பெண்ணையும் பிள்ளைகளையும், "அம்மா, தாயை, குழந்தை, பேரன் எங்க, என் பேரன் எங்கன்னு" எல்லாம் கேட்கறதுக்கு எவ்வளோ மனதுக்கு கஷ்டமான விஷயமாக இருக்கிறது. இருந்தாலும் சொல்கிறேன், இந்த பணத்தை எந்த ஒரு வேலையிலையுமே பாருங்கள், ஏர்ப்ளைன் சம்மந்தப்பட்டவர்களை பற்றி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதில் என்ன அது சாதாரண ஒரு சைக்கிளே கூட ஏதாவது ஒரு ஒயர் அறுந்துருச்சுன்னா குப்புற விழுவும். அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு. இதெல்லாம் தெரியாமல் இதெல்லாம் தாண்டி விதின்னு ஒன்று வந்தால் சடனாக ஏதோ நடக்கலாம். அவங்க எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும்போதே தவறுகள் நடக்கலாம். அது அவங்கள விதின்னு நினச்சிக்கலாம். என்ன சொல்லுவதென்றே இதில் தெரியவில்லை. இவ்வளவு கனவுகள், கற்பனைகளோடு அதில் 241 குடும்பமும் எத்தனை கனவுகளோடு இருந்திருப்பார்கள். 241 கனவுகள் இருந்திருக்கும் இல்லையா? அந்த கீழே விழுந்தவர் கூட அவர் ஏதோ விழுந்த வேகத்தில் ஒரு 5 நிமிடத்தில் அவர் வேகமாக நடந்து வந்திருக்கிறார். அவருக்கே அது என்னவென்று தெரியவில்லை, என்ன நடந்ததென்று. அந்த தெளிவான நேரத்தில் விழுந்தவுடன் அவர் நடந்து வந்திருக்கிறார். வந்து இப்பொழுது அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறது வந்து ரொம்ப உடம்புல நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அவருக்கு. இப்பொழுதுதான் அவருக்கு அதோட இதுவே வந்திருக்கும் போல. ஏன்னா அந்த விழுந்தவுடன் யாருக்கா இருந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தால் உடனே ஒரு செகண்டில் ஒன்றுமே ஒரு வலியும் இருக்காது, சிந்தனையும் இருக்காது. இது இயல்பு தான். அதுபோல் அவர் நடந்து வந்திருக்கிறார். நீங்கள் பார்த்திருக்கலாம் வீடியோவில். அது இப்பொழுது போய் ஆஸ்பத்திரியில் படுத்து பார்த்தால் அவ்வளவு உடம்புல அவ்வளோ கஷ்டங்களும் இருக்குது போல இருக்கு அவருக்கு. ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்காங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கனவுகளோடு, எவ்வளவு கனவுகளோடு அவர்கள் எல்லாம் அதில் சென்றிருப்பார்கள். எல்லா கனவுகளும் அப்படியே அழிந்து விட்டது என்கிறார்களே, அது இப்போ இதுதான். என்ன சொல்லுவது, என்ன செய்வது நாம்? இல்லையா? இது உலகம் அழியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது இப்படி கொத்து கொத்தாக ஒரு சில நல்லவர்களுக்காக இப்படியெல்லாம் அதுக்காக ஃப்ளைட்டில் இருந்தவங்கலாம் கெட்டவங்களான்னு நம்ம நினைக்க முடியாது. என்னவென்று எல்லாம் கடவுளோட அனுக்கிரகத்தால் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு தான் மனிதர்களால் இதெல்லாம் ஒன்றுமே முடியாது இல்லையா? அப்படித்தான் நினைக்க தோன்றுகிறது. இனி மீண்டும் இப்படியெல்லாம் ஒரு சம்பவம் நடக்க வேண்டாம். இதை தவிர வேற என்ன நாம் சொல்ல முடியும் இல்லையா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.